சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்திக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் பிறந்த நாள் கொண்டாட்டம். காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம் ஏப்ரல் முதல் நடைமுறை. மட்டக்களப்பு கொள்ளை சம்பவம், பிரதான சூத்திரதாரி கொழும்பில் கைது. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், வைத்தியசாலைகள் முடங்கும் அபாயம். ஸ்டாலின், சீமான், விஜய் ஆகியோர் வேட்புமனு தாக்கல். பரபரப்பாகும் தமிழக தேர்தல் களம். ஸ்டேலின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மீது ஈரான் தாக்குதல், தீப்பிடித்த ஹைஃபா நிலையம். இனி விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இசாரா செவ்வந்திக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பு அதிகாரி பிறந்தநாள் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட காவல்துறை ஊடக பேச்சாளர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று மூத்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழுவுடன் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என்றும் அவர்கள் குற்றவாளிகளுடன் எந்த தொடர்புகளையும் பேண முடியாது என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகள் தமது கடமைகளை செய்யும் போது விழுமியங்கள் பொறுப்புகளையும் பேண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இந்த ஆண்டில் 2ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய குறித்த மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இலங்கையில் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 முதல் 30 வரையான அலகுகளுக்கு 4.3 வீதமும், 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 91 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு 7.2% மின் கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 180 அலகுகளுக்கு 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாழடைந்த கிணற்றில் உயிருடன் பெண் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கொழும்பில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை மட்டக்களப்புக்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருந்து விநியோகஸ்தரான குறித்த நபர் தலைமையில் கொள்ளை குழுவினர் இயங்கியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு கொத்தியாவலையிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு கடந்த 20ஆம் தேதி 2.5 வயது குழந்தையுடன் சென்று காணாமல் போன இளம் தாய் மறுநாள் தாய் கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருந்ததுடன் குழந்தை வயல் பகுதியில் மீட்கப்பட்டிருந்தது. அத்துடன் குறித்த கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் பெண் ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. குறித்த பெண்ணிற்கு மயக்க மருந்து கொடுத்து அவரின் நகைகளை கொள்ளையிட்ட நிலையில் அவர் கிணற்றுக்குள்
கிணற்றுக்குள் வீசப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் கிணற்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணும் இதேபோன்று கொல்லப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளை கும்பலை வழிநடத்தி வந்த பிரதான சூத்திரதாரியான வத்தளையைச் சேர்ந்த 49 வயதுடைய ஏஜனான சிவா என்றழைக்கப்படும் திவாகரன் என்பவர் சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை கொழும்பு வத்தளை பகுதியில் இருந்து மேலதிக விசாரணைகளுக்காக மட்டக்களப்புக்கு கொண்டு செல்ல உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் ஹூலுக்கு எதிராக நஷ்டஈடு கோரி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை முன்னாள் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கொழும்பு டெலிகிராஃப் எனும் பத்திரிகையில் ரட்னஜீவன் கூல் கடந்த 2024 மார்ச் 28ஆம் தேதி அன்று எழுதிய கட்டுரையில் போலி உறுதி பத்திரங்கள் தயாரிக்கும் சட்டத்தணிகளை காப்பாற்ற கலாநிதி குருபரன் தலைமையிலான குழு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக குறிப்பிட்டிருந்தார். குறித்த கூற்று முற்றிலும் பொய்யானது எனவும் தனது நீண்டகால தொழில்சார் நேர்மை மற்றும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் திட்டமிட்டு சொல்லப்பட்டது எனவும் குருபரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிரேஷ்ட சட்டத்தரணியான கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் ரட்னஜீவன் கூலுக்கு எதிராக நட்டஈடு கோரி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தமது வழக்கறிஞரான பெனாசி பிரதீபன் மற்றும் கா தினேஷ் ஆகியோர் ஊடாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் இந்த அவதூறு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். தனது கௌரவத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக 1000 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக வழங்கப்பட வேண்டும் என குருபரன் கோரியுள்ளார். இலங்கையில் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் சுகாதாரத்துறையில் நிலவும் பிரச்சினைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு முறையான தீர்வு எட்டப்படாத நிலையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தாம் உணர்ந்திருந்தாலும் சுகாதார கட்டமைப்பு சீர்குலைவதை தடுக்கவும் தமது உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு என நாடு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் மருத்துவர்களின் இந்த போராட்டம் பொதுமக்களை பெரும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஒப்பாலி வன்னிலகே நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட இழுத்தாணை மனுவை எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சர் உபாலி பனிலகே நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு பின்னர் அமைச்சராக நியமிக்கப்பட்ட காலப்பகுதியில் ருகுணு பல்கலைக்கழகத்தின் ஊழியராக தொடர்ந்தும் பணியாற்றி வந்ததாக தெரிவித்து சமூக மற்றும் அரசியல் ஆர்வலர் ஒஷாலா ஹேரத் மனு தாக்கல் செய்துள்ளார். அரச ஊழியராக பணியாற்றும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவரது பதவியை ரத்து செய்யுமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் 3வது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ருகுணு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தனக்காக ஒரு சட்டத்தரணியை நியமிக்க வேண்டியுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடயங்களை ஆராய்வதற்காக வழக்கை மே 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதில் முதலாம் பிரதிவாதியாக அமைச்சர் உபாலி பன்லகேயும் ஏனைய பிரதிவாதிகளாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி அனுசா ரோகணதீர, ருகுணு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேன, ருகுணு பல்கலைக்கழகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சட்டவிரோத கடற்தொழிலை நிறுத்தக் கோரி இன்று முதல் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலாவது தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி முல்லைத்தீவு கடற்றொழில் நேரியல் வள திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்ட இடத்திற்கு வருகை தந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு அமைச்சரூடாக தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார். குறித்த கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு மக்கள் பிரதிநிதியாக தான் குரல் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் அதை செய்யும், தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தும் என்ற ஒரு பார்வை மக்களிடத்தே இருக்கின்றது. அதை மறுக்கவில்லை. ஆனால் இப்போது மிக கூடுதலாக அதை செய்கின்றார்கள். ஏன் இந்த தடவை இதை நீங்கள் வடிவாக கவனிக்கும். ஒரு மீனவனாக இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மீனவனாக நீங்கள் யாரோ இருந்து பாருங்கள். ஏனென்றால் கடலுக்கு போய் இரவு பகல் என்று ஒரு நாள் போய் ஒரு நாள் பாரது. அப்ப கடல்ல இருந்து அந்த கஷ்டப்பட்டு இந்த நீர்வாடுகளுக்கு வலைய விட்டு அந்த மீனை பிடிக்கப்படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இந்த சட்டவிரோத தொழில் செய்கிற முதலாளிமாரும் சரி அல்லது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஆட்களும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கட மீனவர்களோட சேர்ந்து கடலுக்கு போய் பாருங்க. அப்போது இந்த கடல்ல மீனவர்கள் படும் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் இதை சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். நான் மீனவன் தான், அதால சொல்றேன். தயவு செய்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாரத்தில் கை வைக்காமல் மீனவர்களுடைய வாழ்வாரத்தை பலப்படுத்தும் மூலமாக நீங்கள் சரியாக தொழில் செய்யவிட்டால் உங்களுடைய நிவாரணங்களை எங்களுடைய மக்கள் வேண்ட மாட்டார்கள். சரியான முறையில் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள், சட்டவிரோத தொழில்களை நிறுத்தி ஒழுங்கான தொழில் நடவடிக்கை செய்யவிட்டால் இந்த மீனவர்கள் உங்களுடைய நிவாரணத்தை எதிர்பார்த்து கடைசி வரையும் இருக்க மாட்டார்கள். நிவாரணம் ஏன் வழங்குகின்றீர்கள்? சில நிவாரணங்கள் அந்த வேலைகளை ஒழுங்காக நீங்கள் பாருங்கள். நிவாரணம் வழங்குற வேலை இல்லை, நிவாரணம் ஏன் வழங்கப்படுது என்ற வேலைகளை இப்படியான சட்டவிரோதிகள் திருட்டு தொழிலை கடல்ல செய்யணும், திருடர்களை பிடிக்க வக்கில்லை. அப்ப இதால நாங்கள் கதைக்கத்தான் போனோம். இது கட்சி பேதம் இல்லை. இவர்கள் இப்படி போராட்டம் நடக்கிறன்றத நான் கேள்விப்பட்டால் இங்க வந்தேன். இங்க மக்கள் வந்து ரோட்ல இருக்க நான் வந்து வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கலாது அல்லது வேற இடத்த போய் நிக்கலாம். மக்கள் எந்த மக்கள் ரோட்ல இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னாலான குரலை எழுப்புறதுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலே நீங்கள் கவனத்தில் எடுக்கிறீர்கள் என்றது எனக்கு தெரியும். ஆனால் போன முறை கதை கேட்க நீங்கள் என்னோட கதைச்சதும் தெரியும். தயவு செய்து இந்த மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதோட வடக்கு கிழக்கு சார்ந்த வகையில் நான் மொத்தமாக சொல்கிறேன். சட்டவிரோத தடை செய்யப்பட்ட மீன்பிடி தொழில்களை நிறுத்தி இந்த மீனவர்களை வாழ விடுங்க. கண்டி காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட புதிய சுதந்திர முன்னணியின் கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கண்டி தலைமை காவல் நிலையத்தில் பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அமித் வீரசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தற்போது அவரை ஏப்ரல் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கண்டி பதில் நீதிவான் தினேந்திர சேனரத்ன உத்தரவிட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அமித் வீரசிங்க கடந்த காலத்தில் கண்டி பகுதியில் இயங்கி வந்த மகா சோஹான் பலகைய என்ற அரசியல் இயக்கத்தை நடத்தி வந்ததுடன் திகன கலவரத்தின் போது அதிகம் பேசப்பட்ட ஒருவராகவும் காணப்படுகின்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பித்த நிலையில் முதல் நாளே திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். முதல் நாள் வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் அவர் தொடர்ந்தும் வெற்றி பெற்று வருகிறார். இதேபோல 2 தொகுதிகளில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதில் ஒரு தொகுதியான பெரம்பூரில் இன்று மனு தாக்கல் செய்தார். இதேபோல காத்தான்குடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று தனது மனுவை தாக்கல் செய்தார். இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் நிலையில் சீமான் தனது சொந்த தொகுதியான காரைக்குடியில் களமிறங்கியுள்ளார். இதற்கிடையே தமிழக தேர்தல் மன்னன் என விളിக்கப்படும் பத்மராஜன் 253வது முறையாக இன்று மேட்டூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
இவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக 1988 ஆண்டு முதல் தொடர்ந்து 38 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் அரச கட்டிடங்கள் மீது இன்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சிறிது நேரத்தில் இஸ்ரேலின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான ஹைஃபா நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அது தீப்பிடித்துள்ளது. ஈரான் 20 கப்பல்களில் அமெரிக்காவுக்கு எண்ணெயை வழங்க ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் குறித்த கப்பல்கள் ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் குறிப்பிட்ட நிலையில் இன்றைய 5வது வார தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு மீது படையெடுப்பு ஒன்றை நடத்தலாம் என்ற ஊகங்கள் அதிகரித்ததால் உலக சந்தையில் மீண்டும் எண்ணெய் விலை ஏற்றமடைந்து வருகின்றது. எண்ணெய் விலை உயர்வு பணவீக்க அழுத்தத்தை அதிகரிப்பதால் உலக பொருளாதாரத்தின் நீண்டகால தாக்கம் குறித்த கவலைகளை அதிகரித்த நிலையில் இன்று ஈரானும் இஸ்ரேலும் கடும் தாக்குதல்களை நடத்தியதால் 2 தரப்புகளுக்கும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் அரச கட்டடங்களை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சிறிது நேரத்தில் இஸ்ரேலின் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் அது தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. இதற்கிடையே ஈரானில் நீண்ட காலமாக இலக்கு வைக்கப்பட்ட பல இலக்குகள் நேற்று அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அது குறித்த விவரங்களை வழங்கவில்லை. இதேபோல அமெரிக்கா முன்மொழிந்த 15 அம்ச போன்ற திட்டத்தில் பெரும்பாலான விடயங்களை ஈரான் ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த நாடு பெரிய சலுகைகளை வழங்குவதாகவும் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் தாங்கிய கப்பல்கள் செல்வதற்கு ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபா அனுமதி அளித்துள்ளதாக ட்ரம்ப் கூறினாலும் ஈரானிய தரப்பிலிருந்து இவை தொடர்பாக விவரங்கள் எதுவும் இல்லை. இந்நிலையில் அமெரிக்காவையும் ஈரானையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்காக நேற்று பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுக்களை நடத்திய துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து வெளியுறவு அமைச்சர்கள் நேற்றிரவு மீண்டும் தத்தமது நாடுகளுக்கு புறப்பட்டு விட்டனர். விரைவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என பாகிஸ்தான் கூறினாலும் கள நிலையோ பெரும் போர் நிலைமையாகவே இன்றைய 30ஆம் நாளிலும் கடந்துள்ளது. ஈரானிய கடற்படை தளபதி கடந்த வாரம் ஆஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட விடயத்தை இன்று ஈரான் உறுதி செய்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் கிளைகள் மறு அறிவித்தல் வரை இணையவழி கற்றலுக்கு மாறியுள்ளன. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கடந்த வியாழக்கிழமை ஈரானிய கடற்படை தளபதி அட்மிரல் அலிரிஷா ரங்ஸ்ரியின் மரணத்தை அறிவித்தாலும் இதுவரை அந்த விடயத்தில் மௌனம் காத்த ஈரான் இன்று அதனை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உயர்கல்வி மையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பல்கலைக்கழகங்கள் குறிவைக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டதை அடுத்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் கிளைகள் மறு அறிவித்தல் வரை இணையவழி கற்றலுக்கு மாறியுள்ளன. பெய்ரூட் அமெரிக்க பல்கலைக்கழகம், கட்டாரில் ஜார்ஜ் டவுன் மற்றும் டெக்சாஸ் பல்கலைக்கழகங்களும், குவைத்தில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகம், துபாயில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இந்த நடைமுறையை அறிவித்துள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவ்வந்திக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் பிறந்த நாள் கொண்டாட்டம். காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம் ஏப்ரல் முதல் நடைமுறை. மட்டக்களப்பு கொள்ளை சம்பவம், பிரதான சூத்திரதாரி கொழும்பில் கைது. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், வைத்தியசாலைகள் முடங்கும் அபாயம். ஸ்டாலின், சீமான், விஜய் ஆகியோர் வேட்புமனு தாக்கல். பரபரப்பாகும் தமிழக தேர்தல் களம். இஸ்ரேலின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மீது ஈரான் தாக்குதல், தீப்பிடித்த ஹைஃபா நிலையம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.